வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இப்போ பாசிப்பயிரை வச்சு கடையல் பண்ண போகிறேன். அதுக்கு பாசிப்பயிரை எடுத்து நல்லா ஒரு பாத்திரத்தில் நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். வறுத்து எடுத்துகிட்டு வேக வைக்கலாம். வறுத்து பொருளையும் பயிரெல்லாம் வறுத்து வேக வச்சோம்னா நல்லா மணமாக இருக்கும். அதனால் வறுத்து இப்போ வேக போட்டிருக்கேன். 3/4 வேக்காடு வர வரைக்கும் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு தக்காளி போட்டு கொஞ்சம் 4-5 பல் பூண்டையும் உரித்து போட்டிருக்கேன். வேகட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டாச்சு. மஞ்சத்தூளும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை நல்லா பொடுசாக நறுக்கி நம்ம எப்பயும் போல் தாளிக்கிறதுக்கு கடுகு பருப்பு போட்டு எண்ணெயில் பொரிஞ்சதும் அதுக்கப்புறமா வெங்காயம் வரமிளகாவும் போடலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சதும் அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா தாளிசலுக்கு ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் எடுத்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஊற்றி நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா கடைஞ்சி எடுத்தது தண்ணியாக கொஞ்சம் ஓரளவு நிதானமாக தண்ணி வச்சு எடுத்தோம்னா இது சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். மீதம் இருந்தாலுமே நம்ம சப்பாத்திக்கு ரெடி ஆகிக்கலாம். 2 in 1 மாதிரி தான் இது நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இதோட சாதத்துக்கு வைக்கிறப்போ ஒரு ஆம்லேட் போட்டு இந்த பருப்பு கடையிலையும் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.